இந்த ரிங்ஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற கலெக்ஷன் தான். ஒரு அரை கிராமிலிருந்து ஒரு கிராமுக்குள்ளே 3/4 கிராம், ஒரு கிராமுன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, 3/4 கிராம் தான் மேக்ஸிமம் வரும். நல்லா இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு டிசைன் கொடுத்த மாதிரி கீழே டபுள் ஹேங்கிங்கு. ஒன்றில் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கு, இன்னும் வந்து பிளெயினாகவும் கொடுத்துருக்கு. இந்த டைப் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் ரெண்டு மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி என்னமோ வீடியோ பண்ணியிருந்தது. இதில் நிறைய கலெக்ஷன் இதில் கழட்டியே நம்ம போட்டு வெயிட் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரு 13லிருந்து ஒரு 14க்குள்ளே தான் வரும். இது பாருங்கள், லக்ஷ்மி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெகுலராக வரது தான் இது எல்லாமே. நான் ரெகுலராக இந்த டைப்பில் இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டிசைன் தான் நம்ம 8 கிராமுக்கு எல்லாம் கிடைக்கும். இது ஜஸ்ட் செட்டாகவும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு 10 கிராம் 600 மில்லி கிட்ட வந்துருச்சு. ஒரு 71-200 தான் வரும். நெக்லஸ் மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 71-200 வரும் இந்த பீஸு. ஓகே, 1.25 பவுண்டில் நம்ம ஒன்று காமிச்சல, அதுக்கு வந்து ஒரு 94-700 வரும். 14 கிராமோட பீஸ் எடுத்தால் சேம் பீஸில் எடுத்தால் உங்களுக்கு 94,700. ரோல் பார்த்தா ஒரே மாதிரி லெங்க் தான் கிடைக்குது. இதிலும் நீங்கள் பேக் செயின் போட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கிராமுக்கு ஒரு 9,900 800 அந்த மாதிரி தான் வரும். இல்லை பேக் செயின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ரோப்பு போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வேறு ஒரு பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துன்னு நினைக்கிறேன். சேம் பீஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இதோட வெயிட் பாருங்கள், லக்ஷ்மி தான். 4 கிராம் எடுத்தால் கூட ஓகே. 2 கிராம்னா ஓகே, ஓட முடியல எனக்கு, என்னால் எடுக்க முடியல, எனக்கு ஒரு கொலுசு போட்டே ஆகணும்னு இருக்கிறவங்க 2 கிராமுக்கு எடுங்க. ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும் 2 கிராமுக்கு. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான். நான் நேற்று இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்து. இது கொஞ்சம் ரெகுலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. 1/2 கிராம் ரிங்ஸு, அப்புறம் இந்த ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெட் ட்ராப்ஸு ஜஸ்ட்டு 2 கிராமுக்குள்ளே வரும். ஒரு 1.25 கிராம் அந்த மாதிரி வர மாதிரி ஸ்டெட் கலெக்ஷன்ஸு. ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வித் ஸ்டெட்டோடையே வரும் உங்களுக்கு. ட்ராப்ஸு வித் ஸ்டெட் வரும். அப்புறம் கொலுசு வந்து ஒரு 2 கிராம்லேருந்து கொலுசு டிசைன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. 2 கிராம்லேருந்து ஒரு 12 கிராம் வரைக்கும். 12 கிராமில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. மேக்ஸிமம் 8 கிராம்னே வைங்க. ஓகே, ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான். அப்புறம் வந்து RM கலெக்ஷன். இது ரொம்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ஐட்டம். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வராமல் இருந்துச்சு. இப்போ நிறைய பீசஸ் இதில் வந்திருக்கு. எல்லா வெயிட்லும் வந்திருக்கு. 4 பவுன் வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் 2 பவுன் 2.5 பவுன் வர மாதிரி இந்த லேயர் ஆரும். இதுவும் வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிற மாதிரி ஐட்டம் தான். இதுவும் கொஞ்சம் நாளாக கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் சோக்கர் வந்து ஜஸ்ட்டு 8 கிராம் டு 12 கிராமில் 8 கிராம் டு 12 கிராம் வர மாதிரி ரெகுலர் பீசஸ் தான். ரெகுலராக வந்துட்டே இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஆனால் இப்போ நிறைய வந்திருக்கு. யாராவது வந்து பார்த்து கிடைக்காம இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வரலாம். இப்போ நிறைய பீசஸ் வந்திருக்கு. ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிவ்அவே வந்து நம்ம சொல்லியிருந்தது இல்லை, அந்த அகிலா விஜய்க்கு வந்து ஆக்சுவலாக பார்சல் போகலை. அந்த பார்சல் வந்து இன்றைக்கி தான் போகும். மேம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஈவினிங் போல் பார்சல் போகும். இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து புதன்கிழமை தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அப்போ புதன்கிழமை ஈவினிங், நீங்கள் இப்போ வியாழக்கிழமை தான் இந்த வீடியோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ புதன்கிழமையே பார்சல் போயிருப்போம். உங்களுக்கு வியாழம் இல்லைன்னா வெள்ளி போல் கம்பல்சரி பார்சல் கிடைக்கும். கிடைச்ச உடனே நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஏதாவது ஒன்று வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ, குட்டி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டால் நம்ம வந்து அது நம்மளோட வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ் எல்லாம் காமிக்கணும்னு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ காமிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்புறம் கிவ்அவே நம்ம சொல்லியிருந்தது செகண்ட் டைம் சொல்லியிருந்த பீஸ் பார்த்துக்கோங்க. கிவ்அவேக்கு நம்ம சொல்லியிருந்த ப்ராடக்ட்டு இந்த செயினோட வெயிட் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கேட்டேன். ரூல்ஸ் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் சரி. அப்புறம் ஒரு ஐடியிலிருந்து ஒரே மெசேஜ் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் 2 பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் சரியான ஆன்சர் சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரே ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் இதை பாருங்கள், இது உங்களுக்காக சும்மா ஒரு டைம் பாஸுக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறது. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு 1,240 தான் வருது.
நம்ம இனி செக் பண்ணிக்கலாம். அந்த கமெண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள். 1240 யாராவது சொல்லியிருக்குங்களாங்கிறது பார்த்துக்கோங்க. கழிஞ்ச வீடியோவில் நம்ம ஒரு 10 மில்லி பேலன்ஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்ததுனால நான் அதில் பண்ணிடுச்சு. எனக்கு கரெக்டான ஆன்சர் அல்ல கழிஞ்ச வாட்டி சொன்னது இல்லை, 10 மில்லி டிஃப்ரென்ஸில் தான் சொல்லியிருந்துச்சு. இந்த வாட்டி வந்து 1 கிராம் 240 மில்லி. இது யாராவது சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்களே செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு. ஓகே, 1 கிராம் 240 மில்லி தான் இந்த செயினோட வெயிட்டு. இனி இந்த செயின் யாருக்காவது வேணும் அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப அவைலபிள் இல்லை. இப்போ 2-3 பீஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது ஒரு 17 இன்ச்சு லெங்க்த்து தான் வரும். ஓகே, அப்போ கிவ்அவே வந்து யாருங்கிறது நம்ம பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அதுக்கு டைம் இருக்காது. நான் இதோட வெயிட் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கு. 1 கிராம் 240 மில்லின்னு யாராவது அந்த வீடியோவில் கிவ்அவே சொல்லியிருந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். நாங்களும் பார்த்துக்கிறேன். பார்த்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணுறேன். நம்ம யாருக்கு கிடைச்சிருக்கு என்னங்கிறது மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஒரு பீஸ் பார்க்கலாம். இதை பாருங்கள், ஒரு ஹார்ட் டிசைன் கொடுத்த மாதிரி கீழே டபுள் ஹேங்கிங்கு. ஒன்றில் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கு, ஒன்று வந்து பிளெயினாகவும் கொடுத்துருக்கு. இந்த டைப்பு நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் ரெண்டு மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி என்னமோ வீடியோ பண்ணியிருந்தது. இதில் நிறைய கலெக்ஷன், இப்போவும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதில் பாருங்கள், இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி வேர் நீங்கள் பண்ணிக்கலாம். வித்து கம்மலோடவே வருது, வித்து ஸ்டெட்டும் வருது. செட்டாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான வெயிட்டு தான். டோட்டல் வெயிட் பார்த்தா ஜாஸ்தி வரும். ஓகே, 2570 வருது. இதில் இப்போ இருக்கிற பீஸ் பார்த்துக்கோங்க நீங்கள் ஜஸ்ட்டு. இது எல்லாமே வெயிட்டே ஒரே வெயிட்டு தான் இருக்கும். ஒரு 50 மில்லி மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நமக்கு டைமும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆவரேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டோன் வெயிட் இதில் எப்படின்னா நீங்கள் கழட்டி போட்டே வாங்கிக்கலாம். ஸ்டோன் வெயிட்டு கழட்டி போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இதில். ஏன்னா இது கழட்ட முடியும். ஓகே, நம்ம பிடிச்ச மாதிரி ஸ்டோன் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர்ஸும் நிறைய கிடைக்கும். ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு பெயர் வந்து ஒரு பெயர் ஸ்டோன் நீங்கள் வாங்குற அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா வரும் ஒரு பெயருக்கு. 2 பீஸுக்கு 50 ரூபா வரும். அது நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் வாங்கணும். ஓகே, இந்த கம்மல் வந்து வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன்ல 2570 வருது. ஆனால் இதோட வெயிட்டை வந்து ஸ்டோன் வெயிட் இதில் இருக்குது ஆல்ரெடி 620 மில்லி வரும். ஓகே, இது கழட்டி போட்டு நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது கழட்டியே கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆவரேஜ் பார்த்தா கம்மல் வெயிட்டு 2 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 100 மில்லி வரைக்கும் வேணால் டிஃப்ரென்ஸ் வரலாம். மற்றபடிக்கு கம்மல் எல்லாமே இந்த செட்டு ஃபுல்லாக எல்லாம் ஒரே வெயிட்டு தான் இருக்கும். ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2590 620 மில்லி உங்களுக்கு ஸ்டோன்லெஸ் வரும். ஓகே, ஸ்டோன்லெஸ் வந்து 620 மில்லி போயிடுச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்து இதோட ஒரு ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 1800 மாதிரி தான் நான் கணக்கு பண்ணியிருக்கு. இப்போ இது வச்சிருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொன்னது. மற்றது எல்லாமே ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு 13,500க்குள்ளே தான் வரும். ஜஸ்ட் இந்த ஒரு கலர் பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு ஒரு 13லேருந்து ஒரு 13,500 அதுக்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் போனால் ஒரு 14 ரூபா அதுக்குள்ளே வரும். அது நீங்கள் எடுக்கிற வெயிட்டை பொறுத்த மாதிரி வரும். ஓகே, ஆவரேஜ் ஸ்டோன்லெஸ் வந்து உங்களுக்கு ஒரு 570 மில்லி 600 மில்லி வரும். ஸ்டோனும் சின்ன ஒரு வேரியேஷன், ஒரு 10-30 மில்லி வேரியேஷன் வரும். ஏன்னா நான் இது ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு வெயிட் போட்டு காமிச்சு ரைட்டே சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப டிலே ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுவும் வந்து ஆவரேஜ் வெயிட்டு 570 மில்லி வருது. இது கூட நான் ஒன்று வெயிட் மட்டும் போட்டு காமிக்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட வெயிட் பாருங்கள், 2300 தான் இருக்குது. அப்போ இதில் ஒரு 570 மில்லி ஸ்டோன்லெஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு 1800 அந்த மாதிரி தான் வரும் வெயிட்டு. 1 கிராம் 800 மில்லி தான் ஆவரேஜ் வருது. அப்போ அதுதான் மேக்ஸிமம் வந்து 1800லேருந்து ஒரு 2 கிராம் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஒரு இப்போ இதோட ப்ரைஸ் இப்போ இந்த பீஸ் நீங்கள் எடுக்கிறேன்னு அப்படின்னா ஒரு 13,000 ரூபா வரும். ஓகே, அப்புறம் நீங்கள் எடுக்கிற பீஸை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசம் வரும். இதுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு 400 மில்லி அந்த மாதிரி மினிமம் வேஸ்டேஜ் போடுவேன். ஏன்னா ஸ்டெட்டும் வருது, கீழே ஒரு ட்ராப்ஸும் சேர்ந்து வருது. 400 மில்லி 450 மில்லி மினிமம் வேஸ்டேஜ் தான் போடுவே இருக்குது. இதில் கலர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலரில் காமிச்சேன். அதிலே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஹார்ட் கொடுத்துருந்துச்சு, அது கூடயே வந்து இந்த மாதிரி ஹார்ட் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதிலே ரவுண்டு டைப் வருது. நான் ஒவ்வொன்றும் காமிக்கிறேன், நீங்கள் ஒவ்வொன்றும் பாருங்கள். இப்போ இந்த பீஸ் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஸ் கலர் ஹேங்கிங்கு. இதை மறுபடியும் சொல்கிறேன், யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு இந்த ஸ்டோனை கழட்டிட்டு கூட நீங்கள் வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இது இப்படி பார்க்கும்போது தான் அழகாக இருக்கும். அதனால தான் இது போட்டு வச்சிருக்கு. இது என்ன பர்பஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு போட்டு காமிக்கணும். அதனால தான் போட்டு காமிச்சிருக்கு. ரோஸ் கலரில் கொடுத்துருக்கு. ஹார்ட் ஷேப் தான், சைடில் வந்து ஹார்ட் ஷேப். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் காதில் போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டோன் வந்து தான் இன்னும் கொஞ்சம் இப்படி நிற்குது. அது ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்னடா ஸ்டோன் இப்படி நிற்குது, அது நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி நமக்கு போட்டுக்கலாம்.
ஏன்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. அது லைட்டாக அது அப்படியே க்ராஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து அடுத்த கலர் பாருங்கள், பிளாக் கலரு. பிளாக்கில் நம்ம பார்க்கல, பிளாக் பாருங்கள். பிளாக்லும் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்கு செயினில். செயினும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். மேலே கம்மல் ஒவ்வொன்றிலும் சில போது மாறி மாறி வரும். ரவுண்ட் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, ஃப்ளவர் டைப்பில் அந்த மாதிரி மாறி மாறி வரும். இது பிளாக் டைப்பில், பிளாக்கில் கொடுத்துருக்கு. வெயிட் எல்லாமே ஆவரேஜ் தான். இது கூட ஒன்று செக் பண்ணிக்கோங்க. 2 360. இதில் ஒரு 620 மில்லி ஸ்டோன்லெஸ் வருது. ஓகே, ஸ்டோன்லெஸ் வந்து பக்காவாக இருக்கும். இதில் கழட்டியே நம்ம போட்டு வெயிட் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரு 13லிருந்து ஒரு 14க்குள்ளே தான் வரும். அப்புறம் இது ஒயிட் கலரு. இது வந்து ஒயிட்டில் வந்திருக்கு. ஓகே, அப்புறம் ப்ளூவும், இந்த 2 ப்ளூவும் நம்ம பார்த்தது தான். அப்புறம் இந்த ஒரு ப்ளூ பாருங்கள், ஸ்கை ப்ளூவில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டைப்பில் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாதிரி வரும். இது பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் டெய்லி வேர் பண்ணிக்கலாம். அதுதான் மெயினாக இதோட ஒரு யூஸ். டெய்லி வேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ரெட் கலர், ப்ளூ கலரில் நிறைய பீசஸ் இருக்குது. ஓகே, மேலே கம்மல், இது முன்னாடி காமிச்சதுலேயே மேலே வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்துச்சு. இதில் வந்து ஒரு ஹார்ட்டு, எஸ், இதில் ஒரு ஹார்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சதில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வரும்போது இந்த சேம் அதே பீஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கல, நம்ம அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரோஸ் கலர் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். இதிலே ஃபஸ்ட்டில் ஒரு ரோஸ் கலர் வேறு பார்த்தோம் நம்ம, அதிலே இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு திலகம் ஷேப்பில் மேலே கம்மல் இருந்துச்சு. இதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் எல்லாமே இது வந்து ஒரு 13,500 அந்த மாதிரி வரும். வெயிட் ஒரு 1,800லிருந்து 2 கிராம் வரைக்கும் வரலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். க்ரீன் கலருக்கு ஸ்டோன் வந்து உங்களுக்கு எது வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். நிறைய கலர்ஸ், ஒரு 10 கலர்கிட்டே வரும் இதில். ஓகே, மேலே ஒரு திலகன் டைப்பில் தான் கொடுத்துருக்கு. இதுவும் கம்மல் இது கழட்டி போட்டுக்கலாம். அட்டாச்செல்லாம் கிடையாது. உங்களுக்கு கழட்டணும், கம்மல் மட்டும் போடணும்னா நீங்கள் கம்மல் வேணாலும் கழட்டி போட்டுக்கலாம். நல்ல ஒரு பீஸ் தான் இது. ஏன்னா நிறைய கம்மல், ஃபேன்சி கம்மல் எல்லாம் வரும். ஆனால் இந்த மாதிரி டைப் பண்ணால் நமக்கு ஒரு டபுள் பர்பஸ் யூஸ் ஆகும். அப்புறம் இதை பாருங்கள், ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோனை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 10 ஜோடி வாங்கினா என்ன, ஒரு 50 ரூபா வச்சு பார்த்தா 500 ரூபா வரும். 10 பேர் ஸ்டோன் வாங்கினா மாற்றி மாற்றி நீங்களே போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கேர் பண்ணால் போதும். கழட்டி போடும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணால் உங்களுக்கே போட்டுக்கலாம். இது பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப் இல்லை, ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்கு மேலே கம்மல். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் அதே ப்ரைஸ் தான் வரும். ஒரு 13,500க்குள்ளே தான் வரும். ப்ளூ கலரும் நல்லாயிருக்கும். விக்டரிங் ப்ளூ கொடுத்துருக்கு. இதில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. டெய்லி வேர் பண்ணலாம். மெயினாக மற்ற கம்மல் மாதிரி இல்லை. ஒன்று வந்து ரொம்ப பெருசு, ஹேங்கிங்கெல்லாம் கட் ஆகும், அப்படி இப்படி நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது செயின் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த திக்னஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா கெட்டியாக கொடுத்துருக்கு. ஓகே, நல்லாயிருக்கும். நல்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் அது. அன்றைக்கி இந்த பீஸ் வந்துட்டு நமக்கு அது ஆக்சுவலாக கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு பீசஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்துட்டு 2 செட்டு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போனான். ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் நிறைய எடுத்துகிட்டு போனான். இது நீங்கள் ஃபேன்சி கடையில் கூட இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம். நான் நம்ம கொடுக்குறது இது பேர் 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சிலப்போது வேறு ஃபேன்சிலெல்லாம் நீங்கள் ஏதாவது தெரிஞ்ச ஷாப் இருந்தால் அங்கே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், காலையில் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக வீடியோ பண்ணுறதுக்கு. காலையில் எடுத்து வச்சுட்டு பின்ன அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்புறம் இப்போ மறுபடியும் ஈவினிங் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை பாருங்கள், கீழே ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கு. ஒயிட் கலர் உங்களுக்கு எந்த டிசைனில் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ஆவரேஜ் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 13லிருந்து ஒரு 14 ரூபாக்குள்ளே அந்த மாதிரி வரும். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். இது ஆக்சுவலாக ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு வந்திருந்த இந்த பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இல்லை, ஆக்சுவலாக இந்த பீஸ் ஒரு பீஸ் கூட இல்லை இதில்.
இப்போ கூட நீங்கள் பாருங்கள் எத்தனை பீஸ் நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்கள். ஆனால் ஒரு 1 வீக் கழிச்சு சிலப்போ வரும்போது இருக்காது. அதனால் எனக்கும் கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நான் அவங்க முன்னாடி வச்சுட்டு கையோட ஆர்டர் கொடுத்தது அர்ஜென்ட்டாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக வந்துருச்சு. பீஸ் செஞ்சு முடிச்சு டக்குன்னு வந்துருச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைப்பு பார்த்துச்சா. கொஞ்சம் இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம நெக்கில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக கவர் ஆகும், ஒரு சோக்கரோட ஃபீல் கிடைக்கும். வெயிட் பாருங்கள், இது ஒவ்வொரு வெயிட்லும் இருக்குது. இது 1.5 பவுன் தான் வருது, ரொம்ப கம்மியான வெயிட் தான் வருது. 1.5 பவுன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 81,600 போல் வரும். ஓகே, கரெக்டாக ஒரு 1.5 பவுன். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 13%, 14% போல போடுவேன். நெக்லஸ் எல்லாம் எடுக்கும்போது சிலப்போ ஒரு 14 கூட போடலாம். இதோட ஆரம் பெருசாக ஒரு 3 பவுன் அந்த மாதிரி எடுக்கும்போது கம்மியாக வரும். இது செட்டாக கூட எடுக்கலாம். நான் செட்டாகவும் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நெக்லஸ் பார்க்கலாம் நமக்கு, அப்புறம் நான் செட்டாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், சேம் பீஸ் தான், கொஞ்சம் கூட அதோட கொஞ்சம் கூட வெயிட் ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். அது கீழே ஒரு ஹார்ட் ஷேப்பில் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸ். ஆக்சுவலாக ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸை அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கு. எத்தனை பீஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக சிங்கிள் பீஸு. இந்த ஒவ்வொரு லைனும் வந்து சிங்கிளாக பண்ணிவிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, எங்கேயாவது எடுத்து வைக்கணும்னா கூட நீங்கள் இப்படியே சுருட்டி எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி கூட எடுத்து வைக்கலாம், அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நான் கட் ஆகும் லைட் வெயிட்டுன்னு சொல்கிறேன்ல, அவங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த பாருங்கள், இப்படி கூட நீங்கள் எடுத்து ஒரு இடத்துல சுருட்டி வைக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இது ஒரு டேமேஜ் ஆகாது, பார்த்துக்கோங்க. அப்படியே கழட்டி நான் மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், கரெக்டாக 16 கிராம் வருது. 15,610 என்னமோ வருது. கரெக்டாக ஒரு 16 கிராம் இல்லை, இதோட ப்ரைஸே சொல்கிறேன். 1 லேக்குக்கு மேலே 7,000 வரும். எல்லாமே வந்து 13-14% வரும் இந்த ஐட்டம். அப்புறம் அதிலே வந்து ஸ்டோன் ஐட்டம் வருது. ஸ்டோன் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அதனால நான் ஸ்டோனில் அவ்வளோ ஆர்டர் கொடுக்கல. ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் கொடுத்தேன். ஸ்டோனில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோனை பிடிச்சிருக்கா இல்லாட்டி பிளெயினாக பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், சேம் பீஸும் தான். ஸ்டோனில் கீழே வந்து ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்கு ரெட் கலரில். அது ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. 14 கிராம் வருது. இது 1.25 பவுன். அப்போ 1.5 பார்த்தேன், 2 பார்த்தேன், இப்போ 1.25 பவுன். இது ரொம்ப சூப்பராக நீட்டான ஒரு ஐட்டம். நல்ல ஃபுல்லாக கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. கழுத்தில் நெக்கில் வச்சாலும் வச்சு காமிக்க சொல்கிறேன் நான். ஃபுல்லாக கவர் ஆகும், ஏரியா கவர் ஆகும். அப்புறம் இதை பாருங்கள், இது மட்டும் கொஞ்சம் கம்மி வெயிட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 10 கிராம் 570 மில்லி தான் வருது. ரொம்ப கம்மியான வெயிட்டு. ஓ, 1.5 பவுன், 1.25, 1.5, 1.25, 2. ஓகே, 4 வெயிட்டில் நம்ம பார்த்தேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு செட்டாக கூட நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணி காமிக்கிறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஜஸ்ட் செட்டாகவும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு 10 கிராம் 600 மில்லி கிட்ட வந்துருச்சு. ஒரு 71-200 தான் வரும். நெக்லஸ் மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 71-200 வரும் இந்த பீஸு. ஓகே, 1.25 பவுனில் நம்ம ஒன்று காமிச்சல, அதுக்கு வந்து ஒரு 94,700 வரும். 14 கிராமோட பீஸ் எடுத்தால், சேம் பீஸில் எடுத்தால் உங்களுக்கு 94,700 வரும். ஓகே, அப்புறம் 16 கிராமுக்கு நம்ம சொல்லியிருந்த ரேட்டு 1 லட்சத்துக்கு மேலே ஒரு 7,000 ரூபா மட்டும் வரும். ஓகே, அப்புறம் 1.5 பவுனுக்கு ஒரு பீஸ் காமிச்சல, அதாகும்போது ஒரு 81,600 வரும். ஓகே, இப்போ மேலே வச்சிருக்கிற பீஸுக்கு வந்து 71,200 வரும் நெக்லஸ்க்கு. இந்த ஆரம் பாருங்கள், ஒரு செட்டாக இப்படி கூட நீங்கள் எடுக்கலாம்னு சொல்ல வந்தேன். இந்த ஆரத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 18 கிராம் தான் இது வெயிட் வருது. ஓகே, 18 கிராம் 140 மில்லி வருது. அப்போ ஒரு 1,22,200 தான் வருது. இப்போ நெக்லஸ் வந்து உங்களுக்கு 71,200 நெக்லஸுக்கு. இந்த ஆரத்துக்கு வந்து 1,22,200. ஓகே, அப்போ மொத்தமாக ஒரு 1,93,400க்கு நீங்கள் இதை செட்டாக எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ஹால்மார்க், HYD ஹால்மார்க்கு தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இது செட்டாகவே நல்ல லெங்க் இருக்குது. நான் கீழே வச்சு காமிச்சேன் உங்களுக்கு. 1,93,400க்கு இது செட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரேட்டு 5,915 பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ரேட்டு இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு ரேட்டு ஏறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதனால் ஏதோ எடுக்கணும், ஹெவியாக எடுக்கணும்னு இருக்கிறவங்க வெயிட் பண்ண வேண்டாம்னு தோணுது. அப்புறம் வந்து என்னென்னா, கோல்டில் எப்போதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிகிட்டே இருங்க. சின்னதாக ஒரு பொருளாவது நீங்கள் கோல்டில் வாங்குங்க. அது காயினாக வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட்டு.
பட் அடமானம் எல்லாம் வைக்க முடியாது. இது ஒரு அர்ஜென்ட்னு நம்ம கொண்டு போய் வைக்கவெல்லாம் முடியாது காயின் ஆகும்போது. மற்றபடிக்கு ஆர்னமெண்ட்ஸ்னால் என்ன ஒரு 10% ஒரு 15% வரைக்கும் இப்போ நார்மலாக கம்மலாக ரிங்க எடுத்தால் போடுவாங்க. அது மட்டும் உங்களுக்கு போகும். அப்படின்னா கூட பரவாயில்லான்னு வச்சுட்டு நீங்கள் என்ன இப்போ ஒரு 5000க்கு 10%னா 500 rupees போகும். ஆனால் கூட அது நமக்கு யூஸ் ஆகும்ல, நம்ம காதில் போட்டுக்கலாம், இல்லாட்டி கையில் போட்டுக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதும் கோல்டில் பண்ணுறது தப்பில்லை. ஒரு எப்படி போனாலும் நம்மளோட சேவிங்கை பற்றி சொன்னால் இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், அதை பற்றி படிப்பேன். அதனால சொல்கிறேன், எப்போதும் கோல்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பே இல்லை. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே கோல்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டு ரேட்டு நான் அன்றைக்கி ஒரு டைம் சொல்லியிருந்தேன், நான் இந்த ஷாப்பு ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட்டு 900 ரூபா ஒரு கிராமுக்கு, 900 rupees மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது பார்த்தா 5900 ஆயிடுச்சு. அப்போ எத்தனை மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு பாருங்கள். அதனால கோல்டில் எப்போதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்னதாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நமக்கு லாஸ் ஆகாது. ரேட்டு ஏறும் இறங்கும், அது நீங்கள் கவனிக்கவே வேண்டாம். சின்னதாக ஒரு 100 ரூபா இறங்கட்டும், ஒரு 200 ரூபா இறங்கிட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. அந்த இறங்குற டைமில் காசு இருந்தால் வாங்கி வைங்க. ஆனால் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு போக வேண்டாம். கண்டிப்பாக ரேட்டு மேலே தான் போகும் கோல்டு ரேட்டு. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன், கோல்டு 10,000க்கு மேலே கிராமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,000க்கு மேலே நம்ம இப்போ சொல்லும்போது நீங்கள் யோசிப்பேன், 10,000 எல்லாம் வராது அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பர்சன்டேஜ் கணக்கு நீங்கள் பாருங்கள். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்த கோல்டு ரேட்டுக்கு இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டு அன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்கள். அதே பர்சன்டேஜ் இப்போ ஏறினா கூட கோல்டு 10,000க்கு மேலே போயிடும். ஓகே, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பீஸ் வந்து வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 24 கிராம் வருது. இது கரெக்டாக 24 கிராமுக்கு மேலே ஒரு 150 மில்லி வருது. 1,61,400 வரும். இது 1,61,400. எல்லாமே நான் சொல்கிறேன் 13-14% போடுவேன். அது நீங்கள் ஹெவியாக வேறு ஏதாவது எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கூட பேலன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 13 கூட போட்டு தருவேன். மற்றபடிக்கு 14 போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். இந்த பீஸ் எல்லாமே நம்ம பார்த்துருச்சு. அப்புறம் ஒரு பெருசாக ஒரு பீஸ் இருக்குது, நல்ல ப்ரோடாக இருக்கும். உங்களுக்கு பாருங்க, ஃபுல்லாக கவர் ஆகும். இது நல்ல ஏரியா கவர் ஆகும், ஏன்னா கீழே அது நல்ல விட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டும் பாருங்கள், கரெக்டாக 30 கிராம் வருது. 2 lakhsக்கு மேலே ஒரு 500 rupees மட்டும் வரும். 2 lakhs 500 கொடுத்தா இந்த 30 கிராமோட 30 கிராமோட பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் நான் ஹால்மார்க் காமிச்சு தரேன்னு சொன்னேன், நானும் மறந்துடுச்சு, பார்த்துக்கோங்க. இந்த கீழே இந்த ஹார்ட்டிலுக்குள்ளே இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றிலும் அந்த மாதிரி இருக்கும். இங்கே தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்திலும். ஆமாம், இதிலும் பார்த்துக்கோங்க. இந்த நெக்லஸ்ஸு. ஓகே, இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன், எப்போதும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது என்ன குவாலிட்டி என்ன டீட்டெயிலுங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல பீஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஓகே, இது ரெகுலராக வந்து நம்ம கடையில் இருக்கிற பீஸ் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக இல்லை, முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வரல. அப்புறம் இந்த லேயர் பாருங்க, இந்த லேயரும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். ஆனால் இப்போ இது வந்துட்டு இருக்கு, அதனால மறுபடியும் லெஸ் வெயிட்டில் வந்துருக்கு. இது 20 கிராம் என்னமோ தான் வருது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் எல்லாம் முகப்பு மாதிரி சைடில் வச்சு, இங்கே இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு முகப்பு மாதிரி கொடுத்துருக்கு லெஃப்ட் சைடில். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம். வெட்டிங்கெல்லாம் எடுக்கும்போது அதுக்கு இடையில் இது ஒன்று போட்டால் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப வெயிட் வராது. இது ஸ்டார்டிங் 1.5 பவுண்ட்லேருந்து இருந்துச்சு, இப்போ கிடைச்சது எனக்கு 16-20 நினைக்கிறேன் வெயிட். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு அதே பர்சன்டேஜ் தான் வரும், 13-14% வரலாம். ஓகே, இதுக்கு ஒரு 1,33,700 வரும். ஓகே, 1,33,700, 1,33,700, 20 கிராம் வருது. இனி இதிலே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 20 கிராம் வர மாதிரி இருக்குது ஒரு பீஸு. அல்ல 20 இல்லை, 16 கிராம் வரும் இது. அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவரோட நம்பர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 2 ஃப்ளவர் கம்மி பண்ணியிருக்கு. லென்த் எல்லாம் அவரோல் பார்த்தா ஒரே மாதிரி லென்த் தான் கிடைக்குது. இதிலும் நீங்கள் பேக் செயின் போட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கிராமுக்கு ஒரு 9,900, 800 அந்த மாதிரி தான் வரும்.
இல்லை பேக் செயின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது நார்மலாக ரோப்பு போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. 16 கிராம் 270 மில்லி வருது. 16 கிராம் 270 மில்லி வருது. இந்த பீஸ் எடுக்கணும் அப்படின்னா 1 லேக்குக்கு மேலே ஒரு 9,700 வரும். 1,09,700 வரும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏரியா கவர் ஆகும். நமக்கு பார்த்தா வந்து 2 பவுனுன்னு சொல்ல மாட்டான், ஒரு 4 பவுன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, அப்புறம் வந்து சோக்கரில் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்திருக்கு. சோக்கர் எப்போதும் ரெகுலராக வந்துட்டே இருக்கிறது தான், ஆனால் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இது பாருங்கள், லக்ஷ்மி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெகுலராக வரது தான் இது எல்லாமே. நான் ரெகுலராக இந்த டைப்பில் இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டிசைன் தான் நம்ம 8 கிராமுக்கு எல்லாம் கிடைக்கும். அது இந்த மாதிரி ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்ட்ரலில் லக்ஷ்மி கொடுத்துருப்பேன், பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு பவுன் 10 கிராம் மாதிரி எல்லாம் தெரியாது, இது கரெக்ட் வெயிட் தெரியாது எனக்கு. ஆமாம், 10 கிராம் வருது, 10.5 கிராம் போல் வருது. 10.5 கிராம் கரெக்டாக வரும்போது உங்களுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து நான் ஒரு 10 கிராமுக்கு சொல்கிறேன், இல்லை கன்ஃபியூஸ் ஆகும், நீங்களே கன்ஃபியூஸ் ஆகும். 10 கிராம் கரெக்டாக எடுத்தால் ஒரு 67,400 வரும். ஓகே, 10 கிராம் 8 கிராம் எல்லாமே உங்களுக்கு 14% அந்த மாதிரி. 8 கிராம் வரும்போது 15% வேஸ்டேஜ் போடுவேன். 10 கிராம் வரும்போது 14-15 போட்டுருவேன். அதுக்கு மேலே வெயிட் ஹெவி, இப்போ 3 பவுனில் எடுத்தால் 13% அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ரெகுலர் டைப்பு. ஃபேன்சி டைப்பு வரும்போது ஜாஸ்தி வரும். ஓகே, இதை பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான். கரெக்டாக 10 கிராமுக்கு 67க்கு மேலே ஒரு 400 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதில் லக்ஷ்மி தானே இருக்குது, இதிலும் லக்ஷ்மி தான் இருக்குது. கீழே பால் ஹேங்கிங் எல்லாம் கொடுத்துருக்கு. அதில் ஒரு டை மாதிரி பெருசாக வச்சுருந்துச்சு. இதில் வந்து 3 பால் கொடுத்துருக்கு. கீழே சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ஒரு டை. ஓகே, இதுவும் வந்து வெயிட் பார்த்துக்கோங்க, கரெக்டாக 10 கிராம். இதோட ப்ரைஸ் தான் 67,400. 67,400க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் எடுக்கலாம். ஒரு சோக்கருக்கு என்ன 15% வேஸ்டேஜ் வருதானா, இந்த மாதிரி இவ்வளோ கம்மி வெயிட்டில் எடுக்கும்போது வருது உங்களுக்கு. இதே வந்து நீங்கள் ஒரு 1.5 பவுனுக்கு மேலே எடுத்துக்கோங்க, அப்போ ஒரு 13% அந்த மாதிரி கூட கொடுத்தா போதும். சின்ன வெயிட்டு, ஏன்னா சின்ன வெயிட்டுங்கிறது கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ். ஏன்னா இப்போ நான் எப்பவும் சொல்லுவேன்ல, இதனால சின்ன ஐட்டம் எடுக்கும்போது வித்தியாசம் வருது அப்படின்னு. நீங்கள் ஒன்று ஜஸ்ட் சொல்கிறேன், நான் இப்போ ஒரு 32 கிராமுக்கு நீங்கள் ஒரு சோக்கர் எடுக்கும்போது உங்களுக்கு 13%, லாஸ்ட் ஒரு 12% கூட போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஐட்டத்தில். ஓகே, ஆனால் இதே வந்து நான் சொல்கிறது ஒரு 3 பீஸாக நீங்கள் வாங்கினேன்னு வைங்க, 10 கிராமில் ஒரு 30 கிராமுக்கு 3 பீஸாக வாங்கும்போது இந்த 3 பீஸு அது பண்ணுற ஆளுக்கு க்ரியேட் பண்ணணும்ல, 3 பீஸ் பண்ணணும்ல. மற்றது ஒரே ஒரு பீஸு, இது யாராவது பார்த்துருப்பீங்க, கோல்டெல்லாம் இது பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறதுன்னு, நீங்கள் மேக்கிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹேண்ட்மேடில் பண்ணுறவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்லலாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவங்க ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பிட்டு ஜாயின் பண்ணி அப்படியே ரெடி பண்ணிட்டு தான் இது பண்ணுறது. ஒவ்வொன்றுக்கு தனித்தனியே இது மிஷினில் அடித்து வாங்கி கொண்டு வந்து ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி ஸ்டோன் வச்சு எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிக்கிறேன். இதே அவங்க ஒரு 32 கிராமில் ஒரு பீஸ் பண்ணால் அவங்களுக்கு எடுக்கிற டைமே வேணும். ஒவ்வொரு பீஸுக்கும் அந்த டைம் போகும். 3 பீஸ் தனியாக செய்யணும்ல, அந்த 3 பீஸுக்கும் தனி டைம் போகும்ல. இதே ஒரே பீஸ் 3 பவுனில் செய்கிற மாதிரி இல்லை, 3 பீஸ் தனியாக செய்கிறது. அதனால தான் சின்ன ப்ராடக்ட்டுக்கு வரும்போது ஒரு 2% 3%ங்கிற மாதிரி எக்ஸஸ் வருது. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 8 கிராம் தான் வருது. இது ஒரு 290 மில்லி எக்ஸஸ் வருது. கரெக்டாக ஒரு 8 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு 53,900 வரும். 53,900 வரும். ரொம்ப சூப்பரான ஐட்டம் தான் இது. அப்போ நான் சொன்னது கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் மறக்க வேண்டாம். அதுக்கு நம்ம கடையில் வந்துட்டு எடுக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஓகே, நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்குது. அது எங்கே எடுத்தாலும் சரி, நம்ம டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்க எடுங்க, ஒன்றும் தப்பில்லை. ஆனால் கோல்டில் எப்போதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு கூட கோல்டு தான் நமக்கு உதவும். மற்றபடிக்கு ஒரு லேண்டுனா கூட அது விற்கிறது பிடிக்கிறது, அந்த டைமு விற்கிறதுக்கு போனால் அது நம்ம நினைக்கிற ரேட்டு கிடைக்காது. அர்ஜென்ட் சேலுன்னு சொன்னாலே ஒரு மாதிரி கேட்பாங்க. ஆனால் கோல்டுக்குன்னு ஒரு மார்க்கெட் ரேட்டு எப்போதும் இருக்கும். அதனால கோல்டு பெஸ்ட்டு. நம்ம விற்கணும்னா விற்று காசு வாங்கிக்கலாம். அது எடுத்த கடையில் கூட போகணும்ல, எங்கே போனாலும் காசு வாங்கிக்கலாம். இல்லை பேங்கில் வைக்கணும்னா பேங்கில் கொண்டு போய் வைக்கலாம். வாங்குற பொருள் மட்டும் ஹால்மார்க்கா அப்படின்னு மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ 18 கேரட்டில் நீங்கள் வாங்கினா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதிலும் அந்த ஹால்மார்க் இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க.
அந்த இருக்கிற பியூரிட்டிக்கு அதில் சீல் இருக்கா, அதில் ஹால்மார்க் பண்ணியிருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. இது வந்து 8,650 வருது. ஒரு 650 மில்லிக்கு கணக்கு போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் ஒரு 8 கிராம் நீங்கள் கரெக்டாக எடுத்தால் ஒரு 53,900 வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லக்ஷ்மி இல்லை, இதில் ஒரு ஹார்ட் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்கு. லக்ஷ்மி வைக்கல. நான் ஒருத்தருக்கு பிடிக்காம போகும். சில கிறிஸ்டின் கஸ்டமர்ஸ், முஸ்லீம் கஸ்டமர்ஸ்லாம் வந்தால் லக்ஷ்மி இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதோட வெயிட் ஒன்று பார்த்துக்கலாம். 8 கிராம் 140 மில்லி தான் வருது. 180 மில்லி கரெக்டாக ஒரு 8 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம இப்போ சொன்னதில்ல ஒரு 53,900 போல் வரும். 15% வேஸ்டேஜ் போட்டிருக்கு. நான் நீங்கள் ஹெவியாக எடுத்தால் 3 பவுனுக்கு 3 பவுனு 2 பவுனுக்கு மேலே எல்லாம் எடுத்துருச்சு அப்படின்னா 13 கூட போட்டு தரலாம் சோக்கரு. பெரிய வெயிட்லும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பீஸ் பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்கு. இதுவும் சேம் எவரேஜ் அந்த ஒரு 10 கிராம் 18 கிராம் அந்த வெயிட்டுக்குள்ளே தான் வரும். ஆமாம், 10,740 வருது. ஒரு 10 கிராம் எடுத்தால் ஒரு 67,400 வரும். 67,400. ஓகே, இதில் வேற ஒரு பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துன்னு நினைக்கிறேன். சேம் பீஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இதோட வெயிட் பாருங்கள், லக்ஷ்மி தான் இது. 8,570. 8 கிராம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இதோட ப்ரைஸே எழுதி வச்சிருக்குது. 57,850 வரும். 57,850 வரும். இது கரெக்டான வெயிட் ப்ரைஸு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதெல்லாம் ஒரு 1.5 பவுன் வருது. ஏன் இந்த சோக்கரை இப்போ வீடியோ நம்ம இடையில சோக்கர் வீடியோ மிக்ஸ் ஆகிட்டு பண்ணிகிட்டே இருப்பா. இதனால என்ன, இந்த சோக்கர் இந்த வெயிட்டில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. 1.5 பவுனுக்கு கூட கிடைக்குது இப்போ ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கு. ஆனால் 8 கிராம் 10 கிராம் எல்லாம் உங்களுக்கு எங்கேயும் சோக்கர் கிடைக்காது. நம்ம ஒரு சோக்கர் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் எவ்வளோ கொடுக்கலாங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த பீஸ் பாருங்க, வெயிட்டு கரெக்டாக 12 கிராம் வருது. 12 கிராமுக்கு மேலே ஒரு 250 மில்லி எக்ஸஸ் வருது. 12 கிராம் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80,900 தான் வரும். ஓகே, 80,900 வரும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பீஸ் பாருங்க, 1.5. சேம் பேட்டர்ன் தான், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். வெயிட் பாருங்க, 12,90 வருது. ஒரு 90 மில்லி மட்டும் எக்ஸஸ் வருது. ஓகே, இது ஒரு 81,500 வரும். மற்றது ஒரு 80,900 சொல்லிடுச்சு, 80,900 சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி காமிச்சது. இது வந்து ஒரு 120 மில்லி எக்ஸஸ் வரதுனால உங்களுக்கு ஒரு 81,700 போல வரும். 81,700. இந்த ரிங்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற கலெக்ஷன் தான். ஒரு 1/2 கிராமிலிருந்து 1 கிராமுக்குள்ள 3/4 கிராம், 1 கிராமுன்னு சொல்றதுக்கும் இல்லை, 3/4 கிராம் தான் மேக்சிமம் வரும். நல்லா இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு. 1/2 கிராம் டு 3/4 கிராமுக்குள்ள இவ்வளோ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு வேற எங்கேயும். ஓகே, நல்லா இருக்கும், நிறைய இருக்கு கலெக்ஷன். இப்போ நம்ம ஏதோ ஒரு பீஸ் வெயிட் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பீஸ் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சைஸ் வந்து இருக்கு, பெரிய சைஸ் தான், பேபி சைஸ் எல்லாம் கிடையாது, பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த விரலுக்கு போயிடுச்சு. ஓகே, இந்த விரலுக்கு தான் போட்டிருக்கு. இந்த விரலில் இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். நமக்கு ஜஸ்ட் 550 மில்லி வருது. ஓகே, ஒரு 600 மில்லி இருக்குது அப்படின்னா ஒரு 4,300 வரும். ஓகே, இது ஒரு 550 மில்லி தான் வருது. ஒரு 3,000 ஒரு 4,000 வரும்னு வைங்க. இதே வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக எடுக்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தி வரும். மினிமம் வேஸ்டேஜ் போடுவான். 1/2 கிராம் எடுத்தாலும் 150 மில்லி அந்த மாதிரி வேஸ்டேஜ் போடுவான். இதே வந்து நீங்கள் 1 கிராம் எடுத்தாலும் அதே 150 மில்லி தான் போடுவான். மினிமம் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 1 கிராமுக்கு கீழே வரும்போது அதுக்கு மினிமம் வேஸ்டேஜ் அந்த மாதிரி போடுவாங்க. அதனால தான். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டும் வந்து 1/2 கிராம் தான். இதுவும் 1/2 கிராமோட பீஸ் தான். நிறைய இருக்குது 1/2 கிராமில். இந்த பீஸ் பாருங்க, இது மயில் டிசைன் வந்த மாதிரி. இதில் நிறைய இருக்குது, இந்த பேட்டர்ன்லேயே நிறைய இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. 460 மில்லி தான் வருது. உங்களுக்கு ஒரு 3,300 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். 3,200 கூட 200 கூட வாங்கிக்கலாம். 3,200 கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சல அந்த பீஸ் பாருங்கள், ஒரு மோல்டிங் மாதிரி ஃபீல் ஆகும் பார்க்கும்போது. நம்ம இப்போ கையில் போட்டு பார்த்துச்சு அப்படின்னா ஒரு மோல்டிங் ரிங்கு கையில் போட்டால் எப்படி இருக்கும்
இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, ஆனால் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியான வெயிட் தான், 600 மில்லி தான் வெயிட் வருது. ஜஸ்ட் 600 மில்லி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4300 போல தான் வரும். ஒரு ஐடியா வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 3000 ஒரு 4500 தான் மேக்ஸிமம் ரிங்கு எல்லாமே. ஜஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இதே ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. ரொம்ப கம்மியான வெயிட்டாக இருக்குது. 260 மில்லி. ஆனால் இது பெரிய சைஸ் அல்ல, ஆக்சுவலாக கொஞ்சம் குட்டி சைஸு. அதனால தான் இந்த வெயிட்டுக்கு வந்திருக்கு. 250 மில்லியில் பெரியவங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் அது ஓப்பனாக சொல்கிறேன் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சாச்சு. அதனால தான் நான் இந்த 260 மில்லி க்ளாஸ் பண்ணியாச்சு. 200-250 மில்லியெல்லாம் அப்புறம் எல்லாமே ஒரு 400 மில்லிக்கு மேலே தான் இப்போ வருது. அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. இது கொஞ்சம் குட்டி சைஸு, இந்த விரலுக்கு தான் போகும் எனக்கு. ஓகே, 260 மில்லி தான் வருது. 2100 அந்த மாதிரி தான் இந்த பீஸ்க்கு வரும் உங்களுக்கு. அப்புறம் வந்து இது அந்த மோல்டிங் டைப்பு மாதிரி நம்ம சொன்னல அந்த பீஸ் தான் இது. இது அந்த மைல் டிசைன் மாதிரி இப்போ காமிச்சல அந்த பேட்டர்னு. இதெல்லாம் சைஸ் பெரிய சைஸ் தான், 6 கிராம் தான் வருது. 530 மில்லி வருது. ஒரு 3900 அந்த மாதிரி வரும் இது. அப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது வந்து 1 கிராம் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை, 440 மில்லி தான் இருக்குது. நான் அந்த பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல கிராண்டாக தெரியுது பாருங்கள். 440 மில்லி தான் இருக்குது. பைப்பு தான் இது. ஓகே, நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி ரிங்கு போடும்போது இது டேமேஜ் ஆகுமானா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். டேமேஜ் எல்லாம் ஆகாமல் இருக்காது, டேமேஜ் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம போட்டிருக்கிறது 1/2 கிராம் தான் ரிங்கு தான் இருக்குங்கிறது நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கணும். அப்புறம் வந்து ஹெவியாக ஏதாவது வேலை செய்யும்போது கழட்டி வச்சுக்கோங்க. இந்த பக்கெட்டில் தண்ணி எல்லாம் எடுப்பில்ல, அந்த மாதிரி ஹெவியாக ஏதாவது நம்ம தூக்கும்போது பிடிக்கும்போது இது ரிங்கு போட்டுருந்தால் கண்டிப்பாக பெண்ட் ஆகும். அந்த மாதிரி கிச்சனில் ஏதாவது ஹெவியான வேலை செய்யும்போது ஏதோ இந்த கத்தியெல்லாம் எடுத்து ஹெவியான கத்தியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்து நம்ம ஏதாவது வெட்டுறது, அந்த கட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் அந்த டைம்லலாம் கொஞ்சம் கழட்டி வச்சா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 440 மில்லி தான் வருது. இது ஒரு அதுதான் ஒரு 3400 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும் இந்த ரிங்கும். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், 200 மில்லி அந்த மாதிரி தான். 360 மில்லி வருது. ஓகே, 360 மில்லி வரும்போது உங்களுக்கு சுமார் ஒரு 2700 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். அப்புறம் நம்ம இப்போ பார்த்தல அதே டிசைன், நம்ம ஒரு 440 மில்லிக்கு பார்த்தல ஒரு 3300 அந்த மாதிரி சொன்னல, அந்த 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 சேம் பீஸ் தான். அப்புறம் மைல் டிசைனில் நம்ம இப்போ பார்த்தல ஒரு மைல் மாதிரி ஒரு டிசைன். சைஸ் இருக்குது, இது எல்லாமே பேபி சைஸ் எல்லாம் கிடையாது, பெரிய சைஸ் தான். ஓகே, மைல் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெயிட் பாருங்கள், கரெக்டாக ஒரு 520 520 மில்லி, 3700 தான் வரும் இதுவும். அப்புறம் இது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்கு. கொஞ்சம் பெரிய கை இருக்குது உங்களுக்கு, 20 சைஸ் எல்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் 1/2 கிராம் அந்த கான்செப்ட் விட்டுருங்க. 1 கிராமாவது நீங்கள் எடுக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா சின்ன வெயிட் எடுத்து பெரிய விரலுக்கு போட வேண்டாம்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஒரு 18 சைஸுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த ரிங்கு செட் ஆகும். 370 மில்லி வருது. 370 மில்லியில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல, 1750 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரிங்கு. இந்த கலரிங் அந்த ஷேடு கூட பாருங்கள், ரொம்ப பிரைட்டான ஒரு ஷேடில் கொடுத்துருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது எல்லாமே 916 தான் உங்களுக்கு, எல்லாமே ஹால்மார்க்கு. இல்லை சீல் இருக்கும் பார்த்துக்கோங்க, எல்லாமே ஹால்மார்க்கில் தான் வரும். சின்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இப்போ நமக்கு ஒவ்வொரு ஓல்டு ஐட்டம் வரும், வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வரும்போது அவங்க சொல்லுவா நல்ல நல்ல கடையை பேர் தான் சொல்லுவாள். ஆனால் வந்து சிலப்போ அதில் ஹால்மார்க் இருக்காது. அப்போ வந்து ஹால்மார்க் ஒன்றும் இல்லை, அது அர்ஜெண்ட்டாக சிலப்போது அவங்க டக்குன்னு ஐட்டம் வந்திருப்பான், வாங்கி கொடுத்து வாங்குறதுக்கு டைம் இருக்காமல் எப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம எப்போதும் வாங்கும்போது நம்ம ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறேன்னா 1 கிராம் வாங்குறேன் அப்படின்னாலும் 1500 1700 கொடுத்து வாங்கும்போது அந்த காசுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. அந்த வாங்குற ப்ராடக்ட் வந்து அதில் இருக்க வேண்டிய பியூரிட்டி அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்க எப்போதுமே. இது 650 மில்லி வருது. கரெக்டாக ஒரு 600 மில்லி இருந்துச்சுன்னா ஒரு 4300 போல் வரும். அப்புறம் இது வந்து நம்ம பார்த்தது தான், இந்த பீஸ் வந்து நிறைய இருக்குது அந்த டிசைனில். ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க, 420 மில்லி இந்த மாதிரி சொன்னல, ஒரு 3200 அந்த மாதிரி ரேஞ்சு. அப்புறம் இதை பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான்,
என்னோட இந்த சென்டர் விரலுக்கே போட்டிருக்கு. ஏதோ 1-2 பீஸ் கிடைக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ், ரொம்ப நிறைய இருக்காது. 22 சைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1 கிராமுக்கெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது 570 மில்லி தான் வருது. இதுவும் ஒரு 600 மில்லின்னு வைங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 4300 அந்த ரேஞ்சில் தான் வரும் இது. ஆனால் நல்லா இருக்கும். ஒரு 4300க்கு இந்த பீஸ் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளவர் டிசைன் இது நம்ம எப்பவும் காமிக்கிறது தான். இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட, அதுக்கு முன்னத்த வீடியோவில் கூட இந்த மாதிரி ஃப்ளவரிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம காமிச்சிருந்தேன். வெயிட் பாருங்க, அதே தான் வரும். 570 மில்லி வருது ப்ரைஸு. ஓகே, ஒரு 4000 ரூபா, 4000 அந்த மாதிரி ரேஞ்சு. இதுவும் பாருங்க, ஒரு ஹார்ட் டிசைன். வெயிட் பார்த்துக்கோங்க, 380 மில்லி தான் வருது. ஒரு 2750 போல் வரும். அப்புறம் இது வந்து நம்ம பார்த்த டிசைன் தான், சேம். இதில் நிறைய பார்த்தேன். இப்போ இதை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பில். இது வந்து சைஸ் இருக்குது கொஞ்சம். போகும், எனக்கு போட்டு கழட்டுறது சிலப்போ கஷ்டமாக இருக்கும். வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். லைட்டாக ஓடியன் டச் பண்ணி கட்டிங்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. லைட்டாக அதே தான் வரும், ஒரு 450 மில்லி. ஆமாம், 450 மில்லி தான் வருது. 450 மில்லி வரும்போது உங்களுக்கு அதான் ஒரு 500 மில்லி இருந்துச்சுன்னா ஒரு 3700 வரும். 50 மில்லி கம்மி அப்படின்னா ஒரு எப்படி போனாலும் ஒரு 3450 400 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். அப்புறம் இதை பாருங்கள், இந்த பீஸும் நல்லாயிருக்கும். அதே தான், மயில் தான், இதுவும் மயில் தான். சேம் வெயிட் ஆனதுனால தான் எடுக்கல. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது ஒரு 750 மில்லி வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வெயிட் பார்த்துக்கோங்க, 810 மில்லி வருது. 800 மில்லினா ஒரு 5650 வரும். 800 மில்லிக்கு 5650 வரும். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வெயிட்டு, பெரியவங்களுக்கு போட முடியாது. பேபி தான் இது, இது மட்டும் தான் பேபி. 310 மில்லி வருது, ரொம்ப கம்மியான வெயிட்டு. ஒரு 2300 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். அப்புறம் இதை பாருங்கள், இதில் நம்ம பார்த்தேன் இந்த மாதிரி வேற ஒரு பீஸ் தான். இது இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் ஒவ்வொரு டிசைன்லேயே வந்து சிலப்போ 4-5 பீஸ் தான். இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, வெயிட் பாருங்கள், இது 380 மில்லி, 2750 ரேஞ்சு வருது. நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட்டில் நம்ம பார்த்துருக்கு, ஹார்ட்டில் அதே தான். இது மயிலும் நம்ம நிறைய பார்த்தது. இதில் நிறைய டிசைன் இருக்குது. மயில் டிசைன் பாருங்கள், 1 2 3 4 நிறைய இருக்குது இதில். அப்புறம் இந்த ஒரு ஹார்ட் பாருங்கள், ஃப்ளாட்டாக நல்லாயிருக்கும். வெயிட் பாருங்கள், இது 470 மில்லி வருது. ஒரு 3500 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும் இது. அப்புறம் இந்த டைப்பு. அப்புறம் இது பாருங்கள், இது நல்லாயிருக்கும். ஒரு 800 மில்லி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இதில் நம்மக்கிட்ட நிறைய பீஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் ஒரு வீடியோவில், இதோட கலெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம போட்டிருந்தேன். இது 860 மில்லி வருது. ஒரு 900 மில்லி இருந்துச்சுன்னா ஒரு 6250 போல் வரும். அப்புறம் ஹார்ட்டு மயில் தான் மேக்ஸிமம். இது பாருங்கள், இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு. ஓகே, இந்த பெரிய விரலுக்கு போட்டுக்கலாம். இது வெயிட் பாருங்கள், கரெக்டாக 500 மில்லி வருது. 3700 வரும், 3700 வரும். நெக்ஸ்ட் அதிலே வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கு. சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட வெயிட் பாருங்கள், 350 மில்லி தான் வருது. ஒரு 2600 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். அப்புறம் இந்த பீஸு, இந்த ஹார்ட் பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 400 மில்லி, 380 மில்லி, அதான் ஒரு 2750 ரேஞ்சு வருது. இந்த பீஸ் பாருங்கள், ஒன்றும் இல்லை, இது கையில் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி இருக்கும், அந்த மின்னுது பார்த்துச்சா, நல்லாயிருக்கும். வெயிட் பாருங்கள், 770 மில்லி. 800 மில்லினா ஒரு 5600 அந்த மாதிரி வரும். அப்புறம் இது நல்லாயிருக்கு, நல்ல சூப்பரான ஒரு ஐட்டம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட வெயிட்டு பாருங்கள், 900 மில்லி வருது. 6250 வரும், 6250. நெக்ஸ்ட்டு இது நம்ம பார்த்த பீசஸ் தான், நிறைய இருக்குது ஒவ்வொரு பீஸில், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இப்படியே வந்துச்சுன்னா இது நல்லாயிருக்கும். இதுவும் அதே வெயிட்டு தான், 1/2 கிராம். இந்த பீஸ் பாருங்கள்,
ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பு. சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 630 மில்லி வருது. 630 மில்லினா ஒரு 4500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இது வந்து ஒரு 600 மில்லி வருது, ஒரு 4300 அந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த ஹார்ட் பாருங்கள், 440 மில்லி. 440 மில்லி நம்ம 3500க்குள்ளே தான் வரும். இதை பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 கிராம் தான் வரும். ஆனால் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இது சிம்பிளாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ரிங்கு போட்ட மாதிரி ஒரு ஃபீல், சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் வந்து 1/2 கிராம் தான் நினைக்கிறேன். 620 மில்லி வருது. 600 மில்லினா ஒரு 4300 வரும். இது பாருங்கள், வெயிட்டு 370 மில்லி. 370 மில்லினா ஒரு 2750. இந்த 370 மில்லி எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது, நான் சொல்கிறேன் 370 மில்லி 400 மில்லி 1/2 கிராம் கூட எடுக்கும்போதும் நல்லா பார்த்து யூஸ் பண்ணணும். 370 மில்லி எல்லாம் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. கண்டிப்பாக பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறதை விட அது டீட்டெயில்ஸ் சொல்லாமல் சும்மா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு. இதை பாருங்கள், இதுவும் அதுதான் வெயிட் வரும். 490 மில்லி, 1/2 கிராம் வருது. 1/2 கிராம் வரும்போது 3700 வரும். அப்புறம் இது பாருங்கள், மயில் டிசைன். மயில் தான் நிறைய இருக்குது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 370 மில்லி, 2750 வரும். நீங்கள் இப்போ பெரிய சைஸ் இருக்குது அப்படின்னா 1/2 கிராம்லேயே எதிர்பார்க்காம இருக்கிறது பெஸ்ட்டு. ஒரு மீடியம், என்னோடய சைஸ் வரைக்கும் இருக்குன்னா ஓகே. நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், என்னோடய சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் 1 கிராமில் 3/4 கிராம் 1 கிராம் அந்த மாதிரி பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு. இதை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான டிசைன், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு 610 மில்லி வருது. 4300 வரும். 4300 வரும். இது 400 மில்லி வருது. அதான் ஒரு 2900 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். நல்லா இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக தெரியும். அப்புறம் நம்ம மேக்ஸிமம் இந்த டிசைன் பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சில பேட்டர்ன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது பாருங்கள், 1 கிராம் 1.5 கிராம் ரிங்கு மாதிரி இருக்கும் பார்த்தா. ஆனால் வெயிட்டு பாருங்கள், 1/2 கிராம், கரெக்டாக 1/2 கிராம் தான் இருக்குது. 1/2 கிராமுக்கு இது சூப்பராக இருக்கும். 1/2 கிராம் தெரியும்ல, ப்ரைஸு 3700. அப்புறம் இது எல்லாமே ஆவரேஜ் நம்ம பார்த்த டிசைன்ஸே தான் இருக்குது எல்லாமே. இது மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 150 வருது. இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் வருது. 1 கிராம்னா ஒரு 6800 அந்த மாதிரி வரும். கரெக்டாக 1 கிராம்னா ஒரு ஐடியா கிடச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இது சும்மா நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனும் தெரியாது. அதனால தான் இது பேடில் செட் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பேடில் செட் பண்ணி காமிச்சது. நீ கொலுசு இருக்குது, கொஞ்சம் கொலுசு டிசைன்ஸ் இருக்குது, நிறைய வந்திருக்கு. ஜஸ்ட் 2 கிராம்லேருந்து வந்திருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். இது பாருங்கள், நான் உங்களுக்கு ரெண்டும், ஏன்னா யாரோ ஒரு டைம் டவுட்டு கேட்டால் ஒரு கொலுசா இந்த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ ரெண்டும் போட்டிருக்குது. இந்த கொலுசு ரெண்டும் சேர்ந்து தான் எப்போதும் சொல்லுவேன். கொலுசு அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து, சிங்கிளுக்கு சொல்ல மாட்டா. இதோட இந்த பெயர் அப்படியே எவ்வளோ வரும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிங்கிள் பீஸ்னால் இப்படி வரும். இந்த பீஸ் தான் ஒரு பீஸு. ஆனால் கொலுசு அப்படின்னா நம்ம 2 பீஸ் தானே போடுவோம். அதனால ரெண்டுக்கும் சேர்த்து தான் ரேட் சொல்லுவேன். இது சும்மா ஒரு ரவுண்டு டிசைன் மட்டும் கொடுத்துருக்கு சைடில். ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 கிராம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. நான் கட் ஆகாத அவ்வளோ சீக்கிரம், செயின் நல்லா தான் இருக்கும். அந்த கொக்கியோட இடத்துல சிலப்போ ஏதாவது நம்ம ஏதோ இழுத்துருச்சு அப்படின்னா சிலப்போ அப்படியே விரிஞ்சு வரும், கட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு 3 கிராம் 4 கிராம் கூட எடுத்தால் கூட நமக்கு பெஸ்ட்டு. 3 கிராம் 4 கிராம் எடுத்தால் கூட ஓகே. 2 கிராம்னா ஓகே, போட முடியல, எனக்கு என்னால் எடுக்க முடியல, எனக்கு ஒரு கொலுசு போட்டே ஆகணும்னு இருக்கிறவங்க 2 கிராமுக்கு எடுங்க. ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும் 2 கிராமுக்கு. இந்த வெயிட் பார்த்துக்கோங்க, 1970 தான் இருக்குல்ல, 1970. 2 கிராம்னே வைங்க. இதுக்கெல்லாம் மினிமம் வேஸ்டேஜ் வரும். 400 மில்லி 450 மில்லி வேஸ்டேஜ் போடுவேன் இந்த கொலுசு. மினிமம் வேஸ்டேஜ் ஒரு 1400 அந்த மாதிரி வரும் இந்த கொலுசு எடுக்கும்போது. இதே 3 கிராம் 4 கிராமுக்கு போக போக உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாகும். மினிமம் வேஸ்டேஜ் இந்த 2 கிராம் எடுக்கும்போது 450 400 மில்லி வேஸ்டேஜ் போடுவாங்க. நெக்ஸ்ட் பீஸ் பாருங்க,
இது வந்து கொஞ்சம் கூட அதே டைப் தான். இதில் என்னன்னா ஒரு ஹார்ட் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த வீடியோ நம்ம ஒரு டைம் பண்ணியிருந்துச்சு. இதில் என்னன்னா ஒரு பீஸ் நான் அப்படியே கையில் பிடிச்சிருக்கு. இப்படி ரெண்டும் கனெக்டடாக தான் வச்சிருக்கு. ஒன்றுக்குள்ளே போட்டு வச்சிருக்கு. ஓகே, ஒன்று இப்படி இருக்கு, ரெண்டும் போட்டால் இப்படி இருக்கும். ஓகே, கொக்கி எல்லாம் பார்த்துச்சு அப்படின்னா நீங்கள் சைடில் பார்த்துக்கோங்க. கொக்கி எல்லாம் பாருங்கள், சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன் கொக்கி. அதனால தான் நான் சொன்னது ஒரு 3 கிராம்னா பெஸ்ட்டு. 2 கிராமுக்கு போட்டுக்கலாம், போட முடியாமல் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்கு. பார்த்து யூஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. 2 கிராம் 80 மில்லி வருது. கரெக்டாக 2 கிராமுக்கு நம்ம சொன்னல, இப்போ ஒரு 14 சில்லற போல் வரும். கரெக்டாக 2 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா, இல்லை ஏதாவது உங்களுக்கு இது இந்த கொலுசு வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டைம் கொடுக்க முடியல, இப்போ யாருக்காவது இது வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பீசஸ் இருக்குது. 2 கிராமில் ஒரு 10 பீஸ் கிட்ட வந்திருக்கு. இப்போ நான் அவ்வளோ டிஸ்பிளே பண்ணல, அவ்வளோதான். அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்லும் பாருங்கள், இதுவும் ரவுண்ட் ஷேப்பில். ஓகே, ஓவரால் இதோட ஒரு ஃபீல் பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து இந்த சைடில் போட்டு வச்சுருக்கு, இப்படி இருக்கு. ஓகே, இந்த ஒரு கொலுசு வந்து உங்களுக்கு 2 கிராமுக்கு கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. செயின் எல்லாம் பெட்டர் நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, லைட் வெயிட்னா கட் ஆகுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நான் சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டே தான் இருக்குது. ஏன்னா மிஷினரிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால அதுவும் இல்லாமல் இனி இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் வந்து கோல்டு கண்டிப்பாக 10,000க்கு மேலே போகுங்கிறது ஷுவர், ஒரு கிராம். அப்போ ஒரு கிராம் கோல்டு ஒரு ரிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 10,500 11,000 கொண்டு போக வேண்டி வரும். அந்த பிக்சர் வரும்போது கண்டிப்பாக லைட் வெயிட்டுக்கு தான் எல்லாரும் வரப்போகுது. இப்போ டேமேஜ் ஆகும், யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிற எல்லாரும் வந்து லைட் வெயிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு. நம்ம அது இப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. போக போக ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் இனிமேல். எனக்கு தெரிஞ்ச அதுதான் நடக்க போகுது. ஏன்னா நம்ம இது ஒரு 10-13 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இனிமேல் வந்து எல்லாரும் போக போக கண்டிப்பாக லைட் வெயிட்டுக்கு கண்டிப்பாக வருவான். இப்போ லைட் வெயிட் இருக்காத கடையில் கூட இனிமேல் லைட் வெயிட்டுன்னு வர ஆரம்பிக்கும். இப்போவும் வர ஆரம்பிச்சிருப்பேன், நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல இப்போ லைட் வெயிட்டுன்னு ப்ராடக்ட்டுகள் கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பேன். 1980 தான் வருது. ஒரு 14,400 அந்த மாதிரி ரேஞ்சு தான் இதுவும் வரும். அப்புறம் இது நம்ம இப்போ காமிச்சல அந்த ஹார்ட் ஷேப்பில், அதில் 2 பீஸ்னால் எடுத்து வச்சிருக்கு. ஓகே, நிறைய பீஸ் இருக்குது. ஹார்ட் ஷேப்பில் நிறைய இருக்குது. இந்த ரவுண்டில் மட்டும் 2-3 பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஹார்ட்டில் ஒரு 10 பீஸ் கிட்டே இருக்கும். ஓகே, அப்புறம் இனி கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்கலாமா? இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் பெஸ்ட்டு. நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டியதே இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்படியே கிடக்கும். காலில் பாக்ஸ் செயினில் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏன்னா இது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு, ரொம்ப நாளைக்கு அப்படியே கிடக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும். மற்றது வந்து ஒரு கொலுசு போடணுங்கிற ஒரு ஆசைக்காக போடலாம். ஆனால் 4 கிராமுக்கு இதுக்கு வந்து ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. ஓகே, இதுக்கு ஒன்றும் ஆகாதுன்னா இப்போ அதுக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கும் ஆகாது. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணால் சரி. இதுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 3.650 மில்லி வருது. 3 கிராம் 650 மில்லி தான் வருது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 3 கிராம் 650, ஒரு 4 கிராமுக்கு சொல்கிறேன் நான், ஒரு 20,950 வரும். 4 கிராம் கரெக்டாக இந்த கொலுசு எடுத்தால். அது ஒவ்வொரு வெயிட்டில் இருக்குது. இதுவும் எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பாருங்கள். அப்புறம் ஒரு லைக் அடிங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கல, ஒரு லைக் அடிக்கிறதுல என்ன ஆக போகுது நமக்கு? கீழே அந்த பட்டன் இருக்குல்ல, அதில் ஜஸ்ட் ஒன்று டச் பண்ணி விடுங்க. அப்போ ஒரு லைக் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், அங்கே வந்து நம்பர் ஜாஸ்தி காமிக்கும். ஒரு வாட்டி டச் பண்ண போதும், 2 வாட்டி டச் பண்ணால் நீங்கள் அடிச்சதே வந்து மறுபடியும் கேன்சல் ஆகும். ஜஸ்ட் அதில் ஒன்று டச் பண்ணி கை எடுத்துங்க. கீழே இருக்குது. இது வந்து இந்த பீஸ் பாருங்கள், அதே சேம் பீஸ் தான். ஏன்னா இது நிறைய போகும் இந்த வெயிட்டில், அதனால இந்த வெயிட்டில் நிறைய இருக்கும். 3,960 வருது. அரைப்பவன் கரெக்டாக வருது. இது அது வந்து 3,650 தான் இருந்துச்சு. ஒரு 20,950 அந்த மாதிரி, 20,950. என்னோட சிஸ்டர் வந்து, ஆனால் எனக்கு இது தெரியாது, இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள் ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் இடையில மறந்து போகுது.
அப்புறம் இந்த கொலுசு பாருங்கள், இதெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல கெட்டியாக வர மாதிரி ஐட்டம். ஓகே, அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லை, 2 பவுனெல்லாம் இல்லை வெயிட்டு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஹெவியாகவும் கேட்குறேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொண்டு வச்சு. 1.5 பவுன் தான் வருது. நீங்கள் எவ்வளோ எத்தனை வருஷம் வேணாலும் போட்டுருங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் இழுக்கக்கூடாது, எங்கேயாவது போய் இழுக்கக்கூடாது. அது நீங்கள் 5 பவுனில் போட்டாலும் இழுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெண்ட் ஆகி அப்புறம் கட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. 1.5 பவுன் எடுத்தால் உங்களுக்கு 80,200 போல தான் வரும், 80,200. இது வந்து நம்ம அந்த 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் வரைக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். 2 கிராமுக்கெல்லாம் நான் சொன்னேன் பீஸ் ரேட்டு கணக்கு வரும், 400 மில்லி 450 மில்லி வேஸ்டேஜ் வரும். 4 கிராமுக்கு மேலே வரும்போது நார்மல் பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ நான் 1.5 பவுனுக்கு காமிச்சது உங்களுக்கு 13% அந்த மாதிரி தான் வரும், 1.5 பவுனுக்கு காமிச்ச கொலுசுக்கு. ஓகே, அப்புறம் இந்த ஒரு கொலுசு பாருங்கள், இதுவும் கம்மியான வெயிட்டு தான். ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுதான் இதோட ஸ்டைலு. நான் இப்படி போட்டு வச்சிருக்கு பாருங்கள், இப்படி இருக்கும். கொக்கியும் கூட பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதோட வெயிட்டு பாருங்கள் எவ்வளோன்னு. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான செயினில் தான் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சல அதே மாதிரி அந்த செயின் கிடையாது, ஆனால் அதே மாதிரி செயின். 6 கிராம் 150 மில்லி வருது. இது 6 கிராமுக்கு மேலே ஒரு 150 மில்லி வருது. கரெக்டாக ஒரு 6 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40,000 ரூபா வரும், 40,400 வரும். அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது அவ்வளோ சேஃப்டி இல்லை, ஏன்னா டெல்லி செயினு. நம்ம ஃபஸ்ட்டு 2 கிராம் பீஸ் காமிச்சதோடையும் இது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு செயின் தான். அப்புறம் ஏன் நீங்கள் காமிக்கிற அப்படின்னா டிசைன்ஸுக்காக காமிக்கிறேன். நல்லா தான் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள், டெல்லி செயின் இது கொஞ்சம் பட்டையாக இருக்குமா, அதனால கொஞ்சம் ஏதோ ஒன்று இழுத்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று ஆகும். 4 கிராம் தான் வருது. ஆனால் இது 4 கிராமுக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த கொலுசு எடுக்கலாம். இந்த பீஸு இது கொஞ்சம் பட்டையாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்க்குறதுக்கு இது நல்லா தான் இருக்கும், ஆனால் லைஃப் லாங்குக்கு வந்து இந்த செயின் பெஸ்ட்டு இதை விடையும். ஏன்னா நான் அவ்வளோ எடுத்து சொல்கிறது இருக்குன்னா, நம்ம எப்போதும் ஒரு பிஸ்னஸ்ங்கிறத விட உங்களுக்கு அது ஒரு சேஃப்டியாக இருக்கணும், உங்களோட காசுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்கிறேன். இது 3-4 அதே தான் வருது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 20,950 போல தான் வரும் 4 கிராம் எடுக்கும்போது. அது எந்த கொலுசு எடுத்தாலும் அதுதான் வரும். ஆனால் நான் சொல்கிறது யூசேஜே சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இந்த ஒரு கொலுசு. என் பேர் கவிதா, நான் ஊரில் வர்றேன். யூடியூப்பில் பார்த்து தான் வந்தேன். நல்லா இருக்கு, நான் பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு ஜுவல்ஸு, அதனால் வாங்கிட்டேன். நான் சர்வீஸும் நல்லா இருக்கு. ஹலோ காய்ஸ், நான் இங்கே இப்போ புதுசாக நவரத்னா ஜுவல்லர்ஸ் அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக யூடியூப் சேனலை பார்த்து தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து ஜுவல்ஸ் பார்த்தப்ப எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. நாங்கள் ஆக்சுவலாக திருப்பூர்லேருந்து இந்த யூடியூப் சேனல் செக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நீங்களும் அதே மாதிரி இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. ஏழைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க, நல்லா கவனித்து அனுப்புகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் வந்து கொடைக்கானல்லேருந்து வரோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நவரத்னா ஜுவல்லர்ஸோட ஆட் பார்த்தோம். கம்மியான வெயிட்டில் வந்து எல்லாமே தர்றாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 2 மந்த் எகோ வந்திருந்தோம். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து அழகாக இருந்துச்சு, எடுத்துகிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்தோம். இப்போ வந்து ஒரு 2-3 பவுன் அந்த மாதிரிலாம் ஒரு 4 பவுன் கிட்ட எல்லாமே எடுத்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கஸ்டமரை வந்து அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.
அதனால் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. ஒரு கொலுசு அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருக்கு. ஒன்று தான் போட்டிருக்கு, எப்போதும் ஒன்று தான் நம்ம போட்டு காமிக்கிறது. இதுவும் சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டு ஒரு 6 கிராம் வரும்னு நினைக்கிறேன். 5,680 வருது. கரெக்டாக ஒரு 6 கிராம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 40,400 வரும். 40,600 400 வரும். அப்புறம் இது ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பீஸு. வெயிட் இருக்குது, ஆனால் கிராண்டாக இருக்கும். வித்து கொலுசு எல்லாமே இந்த போலோட வருது. இந்த பீஸ் பாருங்கள், இதுக்கு இடையில பிளாக் பீடெல்லாம் கொடுத்துருக்கு. ஃபுல்லாக போலு இடையிலும் வந்து கோல்டு போல் இடையில வந்து பிளாக் பீட்ஸும் கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பரான டிசைன் இல்லை, பார்க்கும்போது தெரியுது இல்லை, நல்லா இது வரைக்கும் நம்ம பார்த்தா எல்லாத்தோடையும் இது கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிங்கிள் பீஸ் இங்கே இருக்குது, ஒரு பீஸ் இங்கே கிடக்குது. முத்தெல்லாம் வரும் இதில். மற்ற எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வராது, இதில் எல்லாமே பேலோட வருது. இதோட வெயிட் பாருங்கள், 1.5 பவுண்ட் தான் வருது. ஆனால் இதோட ஸ்டோன் வெயிட்டு உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸ்டோன் வெயிட் போக வந்து 11,600 தான் வரும் வெயிட்டு. 1 கிராம் கிட்ட உங்களுக்கு இதில் ஸ்டோன் லெஸ் ஆகும். 11,600க்கு தான் ப்ரைஸ் வரும். 12,470 இருக்குது, ஆனால் 11,600க்கு தான் ப்ரைஸ் வரும். 78,200 தான் வரும். 78,200 தான் இதோட ப்ரைஸ் வரும். 78,200 ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஐட்டம் அது. அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதிலெல்லாம் இப்போ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. இந்த டைப் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இல்லை, எந்த பீஸாக இருந்தால் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5% இப்போது 95%ம் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். சிலது டைமுக்கு தங்க ஒரு 5 days ஆகும், 10 days ஆகும், 15 days ஆகும், அந்த மாதிரி. இந்த பீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எனக்கு ஒரு 15 days கொடுத்தா இதில் எத்தனை பீஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே, இதோட வெயிட் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த போல்டு கூட பாருங்கள் நீங்கள், பேலில் வந்து லைட் ரோஸ் கலரு ஒயிட்டு 2 பேல் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் பேல் இந்த மாதிரி கலரெல்லாம் வருமா? பேல் நிறைய கலர்ஸ் வரும். பிளாக் வரும், நிறைய கலர், டிஃப்ரெண்ட் கலர் பேல் கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லி ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் செமி ஸ்டோன், இதுக்கெல்லாம் அவ்வளோ ரேட்டு வராது. உறிஞ்செல்லாம் வராது. ஓகே, உறிஞ்சு வர மாதிரி டைப்பு கிடையாது. வெயிட் வந்து 6,760 வருது. ஆனால் அதோட வெயிட் வந்து உங்களுக்கு இதோட கோல்டு வெயிட்டு 6,350 தான் வரும். 44,000 வரும். இது 44,000. இந்த டைப் இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சிடும். இந்த டைப் எடுக்கும்போது ஒரு 14-15% அந்த மாதிரி போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதுனால சின்ன ஒரு வித்தியாசம் வரும் ரெகுலராக எடுக்கிறதோடையும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செயின் வந்து உங்களுக்கு கொலுசு வந்து 6,350 வந்துடுச்சு கோல்டு வெயிட்டு. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் பேலு தான், ஃபுல் ஒயிட் பேல் கொடுத்துருக்கு. அது 6,350 கோல்டு வெயிட் வந்துடுச்சு. இதோட பீஸ் வெயிட் பாருங்கள், டோட்டல் வெயிட்டு 4,690 வருது. ஓகே, ஆனால் இதோட வெயிட் உங்களுக்கு ஒரு 3 கிராம் 700 மில்லி தான் வரும். 25,500 வரும் ப்ரைஸு. இப்போ இந்த பேல் வச்ச இந்த கொலுசு வந்து நீங்கள் ஒரு 25,500க்கு வாங்கிக்கலாம். 3,700 தான் வரும் இதோட வெயிட்டு. ஓகே, இந்த கொக்கி எல்லாமே பாருங்கள், ஒரு ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கு. இது லெங்த் இருக்கும். லெங்த் வந்து நார்மலாக பார்த்துச்சு அப்படின்னா 10 இன்ச் எல்லாம் வருது. இது நல்ல லெங்த்து கிடைக்குது, பார்த்துக்கோங்க. நல்ல லெங்த்து கிடைக்குது. ஓகே, அப்புறம் இனி பிளெயினில் பாருங்கள், இந்த ஒரு பீஸ் சூப்பராக இருக்கும். கொலுசு எப்போதும் அந்த காலையில் இப்படியே மொத்தமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது பாருங்கள், பட்டையாக இருக்கும். இதில் நம்ம 4 கிராமுக்கு ஒரு பீஸ் காமிச்சு உங்களுக்கு. இது வந்து 6 கிராம் வரும். ஏன்னா 4 கிராமுக்கு இந்த டிசைன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 6 கிராமில் எடுங்க. 4 கிராமில் வேண்டாம், ஏன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 கிராம் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. 40,400 வரும், 40,400 வரும். அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இதில் 2 பீஸ் என்னமோ ஃபஸ்ட் ஒரு பீஸ் காமிச்சேன்னு நினைக்கிற சேம் பீஸு.
தெரியல, 2 பீஸ் கிடக்குது. எல்லாமே இப்போ வந்த கலெக்ஷன் தான். சூப்பராக இருக்கும். கொலுசுங்கிற ஒரு ஆசை இங்கே வந்தால் நிறைவேற்றலாம். 2 கிராம்லேருந்தே கிடைக்கும். 5880, 6 கிராம்னே வைங்க, ஒரு 40 400, 40,400 வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்க, வெயிட் பார்த்துக்கோங்க. 6 கிராம், அதே ப்ரைஸ் தான் வரும். இதுக்கு எல்லாமே 14% அந்த மாதிரி தான் போடுவேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாள் போட்டுக்கலாம். ஓகே, நான் ரொம்ப நாள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் லாக் ஆகிட்டு கட் ஆயிடுச்சுன்னு நான் பொறுப்பில்லை, அதுவும் சொல்கிறேன். ஏன்னா எங்கேயோ லாக் பண்ணக்கூடாது, எங்கேயாவது போய் இழுத்து அந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பாக கட். அது செயினாக இருந்தாலும் கொலுசாக இருந்தாலும், ஒரு ரிங்கு கூட ஒவ்வொருத்தர் பெண்ட் ஆயிடுச்சு, இதில் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. அப்போ அதை நீங்கள் பார்க்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறா, அது நல்லா தான் வாங்கிட்டு வரும்போதும் நல்லா தான் இருந்துச்சு, நம்ம கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். சின்ன ப்ராடக்ட் நம்மளும் சொல்கிறேன், இது பார்த்து யூஸ் பண்ணணும், டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறேன். சும்மா வந்து இது ஆகாது, யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு எல்லாம் நம்ம எப்பவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு வாட்டி உங்களோட ஒரு பிஸ்னஸ்ங்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்கறது, நிரந்தரமான ஒரு பிஸ்னஸ் எதிர்பார்க்குறதுங்கிறதுனால என்னோட வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக எல்லாமே கரெக்டாக சொல்லிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு நீங்கள் எடுக்கிறது எடுக்காதது நான் சொல்கிறேன்ல, உங்களோட விருப்பம். இப்போ 10,000 பேர் பார்க்குறேன்னா எனக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேல்ஸ் நம்ம கடையில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வந்து எடுக்கணுங்கிறது ஆசை இருக்குது. ஆனால் உங்களுக்கு செட் ஆகுமான்னு நீங்கள் பாருங்கள். இந்த டிசைனு, அதில் இருக்கிற கன்ஃபியூஷன் எல்லாமே கிளியர் ஆகி, குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ பாருங்கள், எங்களோட ரிவ்யூஸ் பாருங்கள், கமெண்ட்ஸ் பாருங்கள். எல்லாமே பார்த்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடுனா ஒரு டைம் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம டீல் பண்ணுறது, எப்படி உங்களோட டீலிங் எல்லாம் எப்படின்னு எல்லாம் பாருங்கள். அப்புறமே நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எடுங்க. ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், 7,740. நான் இடையில சொன்னது மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று, அந்த லைக் மட்டும் ஒன்று ப்ரெஸ் பண்ணி விடுங்க, லைக் பட்டன் கீழே இருக்குது, அப்படியே ஒன்று டச் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. அப்படியே 7,740 வருது, ஒரு பவுன் வருதுன்னு வைங்க, முக்கால் இல்லை ஒரு பவுனே வருது, ஒரு 53,900 வரும். கரெக்டாக ஒரு பவுன் இருக்குது அப்படின்னா 53,900 வரும். இது கரெக்டாக ஒரு பவுன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம இன்றைக்கி நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். இப்போ அந்த ஸ்டெட்டு பிடிக்கிறவங்க டக்குன்னு வந்து ஸ்டெட்டு பார்ப்பாங்க. கொலுசு அப்படின்னு கேட்கும்போது கொலுசு வேணும்னு ஆசை இருக்கிறவங்க, பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கொலுசு வந்து பார்ப்பாங்க. இந்த சோக்கர் டிசைனும் அப்படி தான், அது வேணும் ஒரு பவுனுக்கு அவ்வளோ கம்மியிலா அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க டக்குன்னு உள்ள வருவாங்க. ரிங்கும் அந்த மாதிரி 1/2 கிராம்லேருந்து ரிங்கா, இல்லாட்டி 3,500 ரிங்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்ப்பாங்க. நான் என்ன சொல்லேன்னா, உங்ககிட்ட உங்கள் கான்டாக்ட்ஸில் நிறைய பேர் இருப்பில்ல, கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட்ஸில் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு 10-15 பேர் கண்டிப்பாக இல்லாமல் இருக்க மாட்டில்ல. அவங்களுக்கு எல்லாமே ஒன்று ஷேர் பண்ணுங்கன்னு நான் எப்போதும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் போய் நம்ம வீடியோ போய் சேரணுங்கிற ஒரு ஆசையினால சொல்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடிகிறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க, எப்போதுமே கண்டிப்பாக ஒரு லைக் வந்து ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வரும், வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சென்னை ஷாப்புக்காக வந்து கலெக்ஷன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது. புது புது டிசைன்ஸ் மேக்ஸிமம் எங்கேருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தேடி பார்த்து எடுத்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருச்சுன்னா நீங்கள் சென்னைக்காக வெயிட் பண்ணவே மாட்டேன், இங்கே ஓடி வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன், வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம காமிச்ச டிசைன்ஸ் எல்லாமே அதோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் இப்போ நிறைய இடத்துல வெரைட்டி கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. சென்னை ஷாப்பு அப்படின்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அது நீங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி அவ்வளோ வெரைட்டி பார்த்துருக்க மாட்டான். இது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லலை, ஷாப்பில் வர்றவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓப்பனிங்க்கு கண்டிப்பாக வாங்க, நெக்ஸ்ட் மந்த் தான் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்குது ஒர்க், அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்க, வேறு லெவல் கலெக்ஷன், நான் அது ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் எக்ஸைட்டட் ஆகும், அந்த அளவுக்கு டிசைன்ஸ். ஓகே, அது ஷுவராக நான் கேரண்டி கொடுக்குறேன். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வருவான். நான் சென்னையில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஷாப்பிலும் பார்க்காத மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் உங்களோட லோ பட்ஜெட்டில்
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் ஸ்டெட் வேணுமா, ரிங்கு வேணுமா, செயின், வளையல், ஆரம், நெக்லஸ், டெய்லி வேர் நெக்லஸ்ஸு, அந்த மாதிரி சம்திங் என்ன வேணாலும் உங்களுக்கு உங்களோட அந்த பட்ஜெட்டுக்குள்ளே. இவ்வளோ நாள் நம்ம ஒரு கடைக்கு போயிருப்போம் எடுக்கணும் அப்படின்னு போய் நம்ம நினச்ச மாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வராமல் வந்திருப்பேன். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம ஷாப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுக்கும் கீழே தான் வரும்னு சொல்கிறேன் நான். இந்த பட்ஜெட்டுக்கு மேலவே போகிறது இருக்கட்டும், கீழே தான் வரும். நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு ரிங் எடுக்கணும் அப்படின்னா 2,000 ரூபா நீங்கள் திருப்பி கொண்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே, அப்போது வேற ஒன்றும் இல்லை, லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.